உன் அண்ணன் அக்கா கூட ஒரு அறையில புள்ளிச்சு அவங்க மேல காதல் வந்துருச்சுன்னா நம்புவியா? பாருங்க, கதை ஆரம்பிக்கிறது டூயிங் கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு குடும்பத்துல 6 பேர். எல்லாருமே கொஞ்சம் ஒன்னா இருக்காங்கன்னு தோணுது. காரன், கிறிஸ்டோபர், 4 பிள்ளைங்க. கிறிஸ், கேத்தி, காரி, கோரி. அப்பா வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்க எப்படி சந்தோஷமா வாழ்த்துவாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் ராத்திரி கிறிஸ்டோபர் கேத்தி அறையில போய் பாக்குறாரு. மத்த பிள்ளைங்க படுத்துட்டு. அம்மா மேல கேத்திக்கு கொஞ்சம் சீண்டல் இருக்குன்னு பார்த்தாச்சு. அவளுக்கு ஒரு நகை பெட்டி கொடுக்கிறாரு. ஸ்பாட் ஃபயருக்கு பிரிட்னி ஸ்பியர்ஸ் பாட்டுக்கு ஆடுறதுக்குன்னு தெரியும்ல. இந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் இல்ல. ஒரு நாள் காரன், பிள்ளைங்க எல்லாம் கிறிஸ்டோபர் பிறந்த நாள் கொண்டாட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வராங்க. கிறிஸ்டோபர் இல்லன்னு சொல்றாங்க. ஆக்சிடென்ட், போயிட்டாருன்னு சொல்றாங்க. காரன், சாரி, ஆள் இல்ல, எல்லாத்தையும் வித்து வாழ்க்கை ஓட்டணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட போகணும். ஆனா அவங்க கைவிட்டுட்டாங்க, எல்லாத்தையும் போயிடுச்சு. கரின் குழந்தைகளோட ரயிலில் ஏறினாங்க. ஒரு இரவு பயணம் ஃபாக்ஸ்வொர்த் ஹாலுக்கு. கரின் குடும்பத்துல எவ்வளவு பெரிய உயர்வு. பாதையிலேயே அவங்க குழந்தைகள்ட்ட சத்தியம் பண்ணுறா. அவங்க தாத்தாட்ட காதல் மறுபடியும் வாங்கிடுவேன்னு, உரிமையை திரும்ப பெற்றுடுவேன்னு. பாட்டன் சீக்கிரமே சாவா போறாருன்னு சொல்றா. அந்த பணத்தை அள்ளிடுவேன்னு சொல்றா. அது நடந்தா எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆரம்பிச்சா. கேத்திக்கு அந்த பணம் எல்லாம் பேர்லே இல்ல. பாட்டன் நினைவா அவங்க பழைய வீட்ல வாழணும்னு ஆசைப்பட்டா. ஃபாக்ஸ்வொர்த் ஹாலுக்கு குடும்பம் போனதும் பட்லர் சும்மா அலட்சியமா வாசல்ல வரவேற்றான். கரின் குழந்தைகளை அறிமுகப்படுத்தினா அவனுக்கு ஒரு கவலையும் இல்ல. அவனுக்கு சாப்பாட்டு பாத்திரம் கழுவ வேலை இருக்குன்னு. பெரிய ஹாலுக்குள்ள போனதும் கரின் அவங்க அம்மா ஒலிவியாவை பார்த்தா. ஒரு பழைய பிணம் போல. அந்த அந்தானம். ஒலிவியா கடுமையா பார்த்தா. குழந்தைகளையும் கொடுமையா பார்த்தா. 3வது மாடியில ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போனா. பட்லருக்கு சாமான்களை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அறையில குழந்தைகளுக்கு படுக்கை அமைச்சா. கிறிஸ், கோரி ஒரு படுக்கை, கேத்தி, காரி ஒரு படுக்கைன்னு. அப்புறம் சொன்னா, அட போங்கடா, அவங்க அழுவும் கத்தவும் ஓடும், அறையில இருந்து வெளியே போகவும் கூடாதுன்னு கென் அவங்க பிள்ளைகளுக்கு கெடுமையா சொன்னானாம். பாட்டி சொல்றத கேளுங்க, இல்லன்னா சாப்பிடுவீங்கன்னு கராரா சொல்லிட்டான். பின்னாடி கென்னும் ஒலிவியாவும் குழந்தைங்க தப்பிச்சு ஓடாம இருக்க கதவை வெளியில இருந்து பூட்டிட்டாங்க. கிறிஸ்துவர் எல்லாம் சரியாயிடும், பாட்டி கொடூரமா இருக்க மாட்டாங்கன்னு அவங்க அண்ணன் தங்கச்சிகளுக்கு உறுதியா சொன்னான். ஆனா ஜன்னல பாருன்னு கர்டன் திறந்த உடனே அவன் முகம் வாடி போச்சு. ஜன்னலுக்கு கம்பி. அடுத்த நாள் ஒலிவியா சாப்பாடு கொண்டு வந்து கென் அவங்க பாட்டியோட சொந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தாத்தா விலையில இருந்து நீக்கப்பட்டானாம். ஆமாங்க, கிறிஸ்துவருக்கு கென் மாமா. அதனாலதான் இந்த குழந்தைங்க இப்படி உருவாயிட்டாங்க. அதுல என்ன அதிர்ச்சி? ஒலிவியா அவங்க பேத்தி பேரன்களை சாத்தானோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டா. தாத்தா இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த அறையில இருந்து வெளியே வர முடியாது. பின்னாடி கென் 17 அடி கொடுக்கப்பட்டா. ஒவ்வொரு அடியும் ஒரு கதையா. ஒவ்வொரு வருஷமும் அவள் மாமா கணவனோட பாழா போன வாழ்க்கையில வாழ்ந்தா. அவள் பிள்ளைகளை பார்க்க போறப்போ அந்த 2 சிறுபிள்ளைகளும் மிஸ் டிராபிளை காயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க அவளை ஒன்னும் பண்ண முடியாது. அந்த பெண்மணி சக்தி வாய்ந்தவள். ஒலிவியா கரனை அவங்க கண் இமை காட்ட சொல்றா. ஒலிவியா சொல்றா, அவங்களுக்கு சாப்பாடு தங்குமிடம் மட்டும்தான் கொடுக்க முடியும், அன்பு பாசம் கொடுக்க முடியாதுன்னு. அப்புறம் கிறிஸ் அம்மாவுக்கு காயத்தை சிகிச்சை பண்றான். கரன் சொல்றா, கிறிஸ்டோபருடன் கழித்த நேரம் 100 அடி வாங்குறதை விட மதிப்பு வாய்ந்ததுன்னு. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். அவங்க பாட்டியோட அவங்க பிள்ளைகள் இருக்கிறது தெரியல. கரனுக்கு பாட்டியோட சொத்துல பங்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. சிறிது நேரத்துல கரன் அந்த பிள்ளைகளுக்கு அட்டிக்கேற ஒரு சின்ன படிக்கட்டு இருக்குன்னு சொல்றா. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் அதை விளையாட்டு அறைவா மாத்த சொல்றா. அப்புறம் அவங்களை விட்டுட்டு போயிடுறா. கிறிஸ் பிள்ளைகளை படுக்க வைச்சிட்டு அவன் அக்கா பக்கத்துல படுக்கிறான். அவனுக்கு அலாபாமா 19 வைரஸ் அறிகுறி தொடங்குது. அடுத்த நாள் அந்த அழுக்கு அட்டிகை சுத்தம் பண்ணணும்னு அவங்க உணர்றாங்க. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறும்போது குழந்தைகள் அடைப்பில் மற்றும் சலிப்பில் வருந்துறாங்க. கேத்தி கண்ணாடி முன்னாடி நின்னு நடனமாடி சமயத்தை கழிக்கிறா. அவ உடுத்திட்டு இருக்கிறது. கிறிஸ் புத்தகம் படிச்சு டாக்டர் ஆகணும்னு கனவு காணுறான். ஒரு நிமிஷம், அந்த பாட்டியை பற்றி கிறிஸ் ஏன் யோசிக்க கூடாது? அவன் வயசு 20கள் நடுவில் இருக்கிறான் பாருங்க. இரட்டை குழந்தைகள் அட்டிக்ல பூமாலை செய்யறதுலயே நேரம் போகுது. அவங்களுக்கு வெளியுலகத்துல உள்ளதுன்னா அந்த பூட்டப்பட்ட ஜன்னல் மட்டும்தான். கரின் அவள் அப்பாவோட அன்பை மீண்டும் வாங்க போராடுறா. குழந்தைகளையே நினைவில் வைக்காம அந்த பையை பட்டியை யோசிச்சுட்டு இருக்கா. இதனால குழந்தைகள் தப்பிச்சு ஓடி போக திட்டம் போடுறாங்க. ஒலிவியாவை தாண்டி அம்மா சரியா இருக்கா என்னன்னு பார்க்கணும். இரட்டை குழந்தைகள் நிலத்திலே ஒரு முறை நடக்க முடியுமா என்று சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோர்ந்து போறாங்கன்னு கேத்திக்கும் கிறிஸும் புனித வாக்கியத்திலிருந்து சாந்தப்படுத்த ஒரு சொல்லை படிச்சு கொடுக்கறாங்க. அந்த குழந்தைகள் சகித்து கொண்டு அம்மா என்னோட லட்சியத்தை அடைஞ்சு வர்றா வரைக்கும் காத்திருக்கிறாங்க. குளிப்பாட்டுல கேத்தியோட முதுகை உரசிச்சு கொடுக்கிறப்போ பாட்டிதான் அம்மாவை அடைச்சு வைச்சிருப்பாங்கன்னு கிறிஸ் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்காகத்தான் அம்மாவை இவ்வளவு நாள் பார்க்கலன்னு நம்புறான். அடுத்த நாள் ஒலிவியா சாப்பாடு கொண்டு வரும் போது
கேத்தி கிறிஸ் ஒரே படுக்கையில தூங்க கேத்திக்கு ஒரு சந்தேகம். அட அந்த படுக்கையிலேயே ஸ்வீட் ஹோம் அலாபாமா டான்ஸ் ஆடிட்டாங்களான்னு நினைச்சு அவ புலம்ப ஆரம்பிச்சா. அப்புறம் ஒலிவியா கேத்தியோட நகைப்பெட்டியை நொறுக்கி வைச்சாச்சு. அதனால அந்த இரவு கேத்திக்கு மனநிலை கடுமையா கெட்டுப்போச்சு. அடுத்து என்ன நடந்ததுன்னா கேத்தியும் கிறிஸும் அந்த அறை ஜன்னல வழியா எஸ்கேப் ஆனாங்க. அம்மாவை தேடி. பின்ன என்ன ஆச்சுன்னா ரூஃப் டாப்ல ஏறி ரோப்பு விட்டு கீழே இறங்கினாங்க. ஆனா நாய்கள் குறைச்சதும் வீட்டு வேலைக்காரி ரூஃப் லைட் போட்டதும் அவங்க மறுபடியும் ஏற வேண்டியதா போச்சு. அடுத்த நாள் கரின் புது உடை போட்டு வந்தா. சின்ன குழந்தைகள் சந்தோஷமா இருந்தாங்க அம்மாவை பார்த்து. ஆனா கேத்திக்கும் கிறிஸுக்கும் அதனால ஒன்னும் சந்தோஷம் இல்ல. கரின் சில மாதங்கள் அவங்கள பார்க்க வரல்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. கேத்தி சத்தம் போட்டா சின்ன குழந்தைகள் வெளியே உலகத்தோட இணையணும் நல்லா வளரணும்னு. அவங்க ஒரு குடும்பமா இருக்கறாங்க, அவங்களுக்கு எல்லா உதவியும் வேணும்னு. ஆனா கரின் அதை ஏத்துக்க மாட்டேங்கிட்டா. அவங்க எஸ்கேப் பண்ண முயற்சி அவங்க பிளான் கெடுத்துறதுன்னு சொன்னா. அப்புறம் அவங்க குழந்தைகளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா. போய் எதுவும் எடுத்துக்காம போங்க, இல்லன்னா அவங்க பாட்டன் இறக்கும் வரைக்கும் 1 மாதம் காத்திருங்க, அப்புறம் உங்க பங்கு கிடைக்கும்னு. கேத்தி போயிட்டா. ஆனா கிறிஸ் கரின் கூடவே இருக்க முடிவு பண்ணான். அட போங்க அம்மா, என்னடா இந்த முட்டாள்தனம். கொஞ்ச நேரத்துல கோரிக்கு ஒரு எலி வளர்ப்பு விலங்கு கிடைச்சிருச்சு. அந்த அட்டி ஜன்னல்ல மறுபடியும் பூட்டு போட்டுட்டாங்க. ஒலிவியா கிறிஸ் கேதியோட குளிக்கும் போது பேசுறத பிடிச்சிட்டா. பாவிகள் ஒலிவியா கத்தி அவங்களை திட்டினா. கிறிஸ் அந்த மோசமான சிறுத்தை பையனை ஓட்டினான். அப்புறம் இரவு கோரியை காணாம போச்சுன்னு குழந்தைகள் பதற்றமாயிட்டாங்க. சரியா பாருங்க, அவன் ஒரு கூடையில் அவன் எலியோட படுத்து உறங்குதுன்னு கிடைச்சான். அட்டிக்ல எலிக்கு சாப்பாடு போட போனானாம். கேதி படுக்கையறைக்கு வந்தா ஒலிவியா அவளை பிடிச்சு கிறிஸையும் அடைச்சு போட்டுட்டா. அப்புறம் ஒலிவியா பேய் பிடிச்ச மாதிரி கேதியோட அழகான நீளமான முடிய வெட்டி அவனை ஆம்பளையா மாத்திட்டா. கதவுகள் திறந்தப்ப கிறிஸ் அவன் அக்கா குளிர்ல அழுதுட்டு இருக்க பார்த்தான். அவன் எல்லன் மாதிரி இருக்கா. அவனுக்கு உதவ கிறிஸ் கேதியோட முடிய சரி பண்ணினான். கேதி கடைசில அம்மா அவங்கள அட்டிக்ல விட்டுட்டு போனதுக்கு கொஞ்ச நேரம் கோவப்பட்டா. வாரங்கள் கடந்தாச்சு. ஒலிவியா சாப்பாடு கொடுக்காம தண்டனை கொடுத்ததுனால குழந்தைகள் பசிப்பட்டாங்க. அவங்க சோர்ந்து மெலிஞ்சு போயிட்டாங்க. கோரி ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான். கிறிஸ் தன்னை உடம்பை வெட்டி சாப்பாடு கொடுத்த அளவுக்கு சூழ்நிலை போச்சு. அவன் ரத்தத்தை காரிக்கு கொடுத்தான், சாப்பிட ஏதாவது கிடைக்கணும்னு. கிறிஸ் அப்புறம் அந்த படுக்கையறை கதவு சாத்தலையே புடுங்கி எரிஞ்சிட்டான். சட்டத்துக்கு புறம்பான பயணத்துல கடந்து போகணும்னு. அம்மா ரூம் தெரிஞ்சிச்சு. அடடா எவ்வளவு பெரியது, அற்புதமான நகைகள் நிறைய இருக்கு. அக்கா வெடிக்க போற மாதிரி இருந்தா கிறிஸ் சமாதானப்படுத்தினான். கரினுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கும்னு. அம்மாவையும் பார்த்தாங்க. அப்பா சாக்கடிச்சுட்டாங்கன்னு நினைச்சு போய் பார்த்தாங்க. ஆச்சரியமா அவங்க 2 பேரையும் கட்டிப்பிடிச்சாரு. ஆனா கதிர்னு நினைச்சு கதியை பிடிச்சாரு. சூசிக்கு கதிர்னு நினைச்சாரு. கதிர் பயந்து கத்திக்கிட்டே ஓடி போயிட்டா. அவங்க 2 பேரும் திரும்பி போயிட்டாங்க. படுக்கையறையில கதிர் அவங்க அம்மா ரூம் எவ்வளவு ஆடம்பரமா இருக்குன்னு கேட்டா. கிறிஸ் அம்மாவை காப்பாத்தினான். கதிர் அம்மாவை திட்டினா. கதிர் தப்பிச்சு போகணும்னு சொன்னா, தனியா வாழணும்னு. கிறிஸ் சம்மதிக்கல. அவனால சகோதரர்களை பராமரிக்க முடியுமான்னு அவனுக்கு தெரியல. அம்மா என்ன செய்ய போறாங்கன்னு நம்பிக்கையோட இருந்தான். சில மாசம் கழிச்சு குளிர்காலம். குழந்தைகள் எல்லாரும் கூடினாங்க. அடடா, மேலே அறையில அந்த இரட்டை குழந்தைகள் ரொம்பவும் நோய்வாய்ப்பா இருக்காங்க. அப்போ கரின் வந்து நல்ல செய்தி சொல்றா. என்னன்னா நாளைக்கு அவங்க வக்கீல் விலையில அவளையும் சேர்த்துடுவாமாம். அதுவும் இல்லாம அன்றே இரவு அவளுக்கு ஒரு பெரிய விருந்துன்னு சொல்றா. சமூகத்துல மறுபடியும் அறிமுகம் பண்றாங்கன்னு. ஆனா இந்த நல்ல செய்தி கேத்திக்கும் கிறிஸ்க்கும் என்ன சாதிச்சு தந்ததுன்னா அம்மா அவங்களை எவ்வளவு புறக்கணிச்சாங்கன்னு கிளப்பி விட்டாங்க. அந்த மேலே அறை இப்போ அவங்க சிறைன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. எத்தனை பரிசுகள் கொடுத்தாலும் அம்மா விட்டுட்டு போன நேரத்தை ஈடு செய்ய முடியாதுன்னு கொதிச்சு போறாங்க. கிறிஸ் தன் அன்புல எப்பவும் அம்மா உறுதியா இருப்பான்னு சொல்றான். கேத்தி சரியானதை எப்படியாவது வாங்கி தரணும்னு போராடுறா. கரின் சின்னஞ்சிறிய மரியாதை இல்லாம பேசுறாங்கன்னு நினைச்சு போய்விட்டா. அவங்க குழந்தைகள் மாத கணக்கா வருத்தப்பட்டதையும் அவளுக்கு தெரியும். அந்த கொடுமையான ஸ்திரீ அவங்க குழந்தைகளை கொல்லவே நினைச்சா. அந்த இரவு கேத்தியும் கிறிஸும் கடந்து போனப்போ கரின் அவங்க புது பொம்மையோட விருந்த பார்க்கிறாங்க. அவங்க வக்கீல் உள்ளே. கிறிஸ் ரொம்பவே மனம் நொந்து போறான். கேத்தி அவனை ஆறுதல் சொல்றா. அடுத்த நாள் ஒலிவியா அந்த சின்ன குழந்தைய நோய்வாய்ப்பட்ட கோரியை சுத்தி வருவதை பார்க்கிறாள். கேத்தி அவங்க அம்மாவை சண்டை போட்டு அடி வாங்குறா. அவளுக்கு ரொம்ப கடுமையான அடி. கேத்தி ஃபெரிஸ் பியூன் விடுமுறையில இருக்கிறா. ஒலிவியா குழந்தையை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றா. வேற வழி இல்லை. மத்தவங்க எல்லாம் கோரியோட நிலைமையை கேட்கறதுக்காக காத்திருக்கிறாங்க. அப்புறம் கொரியோட அம்மா கொரியே இல்லன்னு சொல்றா. நுரையீரல் அழற்சி. டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பயன் இல்ல. இன்னும் ரகசியமா இருக்கணும்னா சரி. கோரிக்கு சடங்கு கூட இல்ல. எஸ்டேட் பக்கத்துல சட்டன்னு புதைச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. வீட்டு வேலைக்காரி ஒரு கல்லறையை மட்டும் தோண்டல, 4 கல்லறைகள் தோண்டினாங்க.
அப்புறம் கிறிஸ் ஒரு பயங்கரமான விஷயம் கண்டுபிடிச்சான். கோரியும் அவன் பாட்டியும் ஆர்சனிக் விஷத்தால சாகுறாங்கன்னு கேத்தி கிட்ட சொல்றான். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த சர்க்கரை பொடி பிஸ்கட்டுகள்ல விஷம் கலந்து இருக்கு. ஒலிவியா தான் பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்ல இனி பாதுகாப்பா இல்லைன்னு நினைச்சு கிறிஸ் அந்த இரவு நகைகளை எடுத்துட்டு ஓடி போறான். பணம் சம்பாதிக்கணும். அப்போ அவன் அம்மாவையும் அவங்க கல்யாணம் நாளைக்குன்னு கண்டுபிடிச்சான். அடுத்த நாள் உண்மை வெளியில வந்தது. விஷம் கலந்த பிஸ்கட் ஒலிவியா வேலையில்ல. அவங்க அம்மா கரின் ஒலிவியா சாப்பாடு கொண்டு வரும்போது, அட போங்கடா, குழந்தைகள் பார்த்தா காலி. சீரியஸா? அப்புறம் கிறிஸ் அந்த பாட்டிய பொத்த போட்டான். அடிக்க பார்த்தான். ஆனா கதி தடுத்தா. ஓடி போயிட்டாங்க. பாட்டன்கிட்ட சத்தியம் சொல்லணும்னு கதி ஃபிக்ஸ் பண்ணா. அவங்க அம்மாவ பழி வாங்கணும்னு. ஆனா சோகமா பாட்டன் இல்ல. சில மாசமா இறந்துட்டாரு. அம்மா சொத்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. குழந்தைங்க அட்டிக்ல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு கரண் ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணிருந்தா. சரி, அம்மா கல்யாணத்துல குழந்தைங்க நுழைஞ்சிட்டாங்க. கரண், நான் பார்த்த உருவ கேட்ட அசிங்கமான மணமகள். சத்தியம் சொல்லி கரண் காட்டி கொடுத்தாங்க. கரண் எல்லாத்தையும் மறுத்தா. கடைசியா கதி விஷ பிஸ்கட் கரண் வாயில ஒருத்தி. கரண் பால்கனில விழுந்து சேலையில முட்டிச்சு இறந்துட்டா. இப்ப நல்லா இருக்கா. அப்புறம் குழந்தைங்க அந்த பெரிய வீட்டை விட்டு போயிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு கதி சொல்றாங்க அவங்க எப்படி உயிர் பிழைச்சாங்கன்னு. கதி நல்லா டான்ஸ் ஆடுறா. கிறிஸ் டாக்டரா ஆயிட்டாரு. பாட்டி உயிரோட இருக்கானான்னு கதி யோசிக்கிறா. அந்த பாட்டி என்னடா பாட்டி? இதுதான் கதை.